நல்லவங்கன்னு நெனச்சு அமைதியா இருந்தா, மேனிபுலேட்டர்ஸ் உங்கள பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, இந்த 5 விஷயங்கள நீங்க செஞ்சீங்கன்னா, அவங்களால உங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்பர் 1 எல்லாத்தையும் எழுதி வைங்க. ஃபோன் கால்ல சொன்னது கூட, இல்ல இமெயில்ல, மெசேஜ்ல கன்ஃபர்ம் பண்ணுங்க. ஏன்னா, மேனிபுலேட்டர்ஸ்க்கு எவிடன்ஸ் தான் பெரிய பயம். நம்பர் 2 இல்லைன்னு சொல்ல கத்துக்குங்க. நான் இத இப்போ செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு சென்டென்ஸ் பல மேனிபுலேஷன் அட்டெம்ப்ட்ஸை நிறுத்திடும். நம்பர் 3 எமோஷன் இல்லாமல் ஃபேக்ட்ஸ் மூலமாக பேசுங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ண அவங்க கில்ட்டு, ஃபியரு, ப்ரெஷர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே டேட்டா, டெட்லைன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் பேசுங்க. நம்பர் 4 எதுக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. மேனிப்புலேட்டர்ஸ் உங்களோட எமோஷனல் ரியாக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்களோட பவர் பாதியாக குறையும். நம்பர் 5 ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் வைங்க. உங்கள் நேரம், வேலை, பொறுப்பு எதுவோ அதை தெளிவாக சொல்லுங்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பவுண்ட்ரிஸ் இல்லாத இடத்துல தான் மேனிப்புலேஷன் வளரும். அதே மாதிரி மேனிப்புலேட்டர்ஸை நீங்கள் ஜெயிக்கணும்னா அவங்கள மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களோட விளையாட்டில் நீங்கள் சிக்காமல் இருந்தாலே போதும். உங்கள் ஒர்க் பிளேஸில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காங்களா? அவங்க பேரை சொல்ல வேணாம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்த உடனே யாரோ ஒருத்தரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தா ஃபயர்னு ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கும் இது தேவைப்படலாம். I'll see you soon.